ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னா சுண்டக்காய் வத்தல் குழம்பு. தெலுங்கில் வந்து இதில் உஸ்திக்காய வடியலு புலுசுன்னு சொல்லுவாங்க. அதாவது சுண்டைக்காய்னா உஸ்திக்காயல்னு சொல்லுவாங்க. உஸ்திக்காய வடியல் புலுசு இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வந்து இந்த டிஷ் எனக்கு ஒரு தெரிஞ்ச பிராமின் ஆண்டி அவங்க சொல்லி கொடுத்த டிஷ் தான். அவங்க எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி எனக்கு சொன்னாங்க. ஸோ அதே இன்க்ரீடியன்ஸை வச்சு தான் நான் சமைச்சேன். டேஸ்ட் வந்து சூப்பராக வந்தது. ஸோ உங்களுக்கும் அதை ஷேர் பண்ணலாம் தான் இதை ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவில் புளியை வந்து ஊற வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு. நான் 2 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் வத்தல் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ஆயில் இல்லாமல் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப ட்ரை ரோஸ்ட் பண்ணிட வேண்டாம், லைட்டாக ரெட்டிஷ் வந்தால் போதும். அதுக்கப்புறமா நான் அப்பளம் வந்து ஒரு அப்பளம் எடுத்திருக்கேன். ரொம்ப அப்பளம் எடுத்துடாதீங்க, ஏன்னா அது ரொம்ப உப்பாயிடும். அதனால் ஒரே ஒரு அப்பளம் சும்மா டேஸ்ட்டுக்காக ஒரு கைப்பிடி அளவு சுண்டைக்காய் எடுத்திருக்கேன். 2 குழிக்கரண்டி நல்லெண்ணெய் விட்டு கொஞ்சமாக கடுகு, அதுக்கப்புறமா வெந்தயம் இதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு சுண்டைக்காய் வத்தல் போட்டு அதில் ஃப்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு சுண்டைக்காய் எவ்வளோ வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம். பட் நீங்கள் உப்பு ஆட் பண்ணுறப்ப மட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு குழம்புல ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பளத்துலேயும் உப்பு இருக்கும், சுண்டைக்காய் வத்தல்லையும் உப்பு இருக்கும். இது அப்பளமும் சுண்டைக்காயும் நல்லா ஃப்ரை பண்ணி ஃபஸ்ட்டே எடுத்து வச்சிடணும். ரொம்ப கருகிற வேண்டாம், டேஸ்ட் மாறிடும். அதனால் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு இது தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அப்பளம் வந்து பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி அப்பளம், அரிசி அப்பளம்லாம் போட்டிங்கன்னா டேஸ்ட் வராது. இது நார்மலாக நம்ம கடையில் விற்கிற உளுந்து அப்பளம் இருக்குது இல்லைங்களா, நார்மல் அப்பளம், கல்யாண வீட்டில் வைக்கிற அப்பளம் தான். அதுக்கப்புறமா அதே எண்ணெயில் உங்களுக்கு என்ன வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இதில் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ சின்ன வெங்காயம், கொஞ்சமாக பூண்டு, ஒரு 10-12 பல் பூண்டு போட்டிருக்கேன். 2 பச்சை மிளகா, ஒரு தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி 1, கொஞ்சம் கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள் இது எல்லாமே போட்டு நல்லா வணக்கிடுங்க. ஒரு கோல்டன் கலர் வர்ற அளவுக்கு ஃப்ரை பண்ணிடுங்க. சின்ன வெங்காயமும் பூண்டும் ரொம்ப ஃப்ரை ஆகிடக்கூடாது. ஏன்னா நம்ம குழம்புல வந்து நம்மளுக்கு சாப்பிடும்போது அந்த வெங்காயமும் பூண்டும் அப்படியே முழுசாக இருக்கிற மாதிரி இருக்கணும், ஆனால் வெந்திருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஃப்ரை பண்ண இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் வந்து மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பூண்டு, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் வணங்கினதுக்கப்புறமா சுண்டைக்காயும் அப்பளமும் வறுத்து வச்சுருந்ததை இது கூடயே போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக அது எல்லாமே மசாலா எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறமா நீங்கள் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் இருந்ததுன்னா 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து சாம்பார் தூள், ஆச்சி சாம்பார் தூள் வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி வேணும்னா நீங்கள் மிளகாத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் சாம்பார் தூள் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த இன்க்ரீடியன்ஸில் அரைக்கும் போதே மிளகா வத்தலும் போட்டிருக்கேன், இதுலேயும் பச்சை மிளகா போட்டிருக்கிறனால நான் மிளகாத்தூள் போடலை. உங்களுக்கு எப்படி வேணுமோ காரம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டிருக்கேன். அரைச்ச மசாலா பவுடரை வந்து அந்த ஊற வச்ச புளி தண்ணி இருக்குது இல்லைங்களா, கரைச்சி எடுத்துக்கிட்டு அந்த தண்ணியில் வந்து இந்த மசாலா பவுடர், அரைச்ச மசாலா பவுடரையும் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு மல்லித்தூள் வேணும்னா கூட நீங்கள் இன்னொரு ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். அரைச்ச மசாலா இது எல்லாத்தையுமே புளி தண்ணியில் கரைச்சிக்கிட்டு இதை வந்து இதில் ஊற்றிட்டேன் நான். ஸோ ஊற்றுனதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு மட்டும் பார்த்து போட்டுக்கோங்க. ஏன்னா நான் சொன்ன மாதிரி அப்பளத்துலேயும் உப்பு இருக்கும், சுண்டைக்காய் வத்தல்லையும் உப்பு இருக்கும். ஸோ நீங்கள் உப்பு மட்டும் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா கூட நீங்கள் லாஸ்ட்டில் போட்டுக்கலாம். உப்பை ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் ஆல்ரெடி புளி கரைக்கும் போதே தண்ணி அதில் வந்து ஆட் பண்ணிட்டேன். உங்களுக்கு தண்ணி இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் தான் கொதிச்சு வரும்போது கெட்டியாக இருக்கும். அது கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 minutes ஆகுது நீங்கள் விட்டீங்க அப்படின்னா தான் அது கெட்டியாகும். மீடியம் ஃப்ளேமில் வைங்க. ஹை ஃப்ளேமில் 5 minutes வச்சுட்டு அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வைக்கும்போது உங்களுக்கு ஒரு 20 minutesல நல்லாவே உங்களுக்கு கெட்டி பதத்துக்கு வந்துடும். மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு உங்களுக்கு மேலே வந்துச்சு அப்படின்னா தான் அந்த குழம்பு பச்சை வாசனை இல்லாமல் நல்லா வெந்து வந்திருக்கு. இல்லைன்னா ரொம்ப கசப்படிக்கிற மாதிரி ஆயிரும். லாஸ்ட்டில் வந்து கொஞ்சமாக நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பவுமே ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிக்கோங்க. வெல்லமாக இருந்ததுன்னா, நாட்டு சர்க்கரையாக இருந்தால் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலை போட்டு தூவி இந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு வரணும். இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா தான் அது ஊற்றி சாப்பிடும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது,
எப்பவுமே வத்த குழம்ப பொறுத்த வரைக்கும் கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். இந்த அப்பளம், சுண்டக்காய் வத்தல் இதெல்லாம் அந்த குழம்புல ஊறும்போது அது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இது நான் வந்து ஒரு மெஸ்ஸில் சாப்பிட்ருக்கேன். அதுக்கப்புறம் நான் ஒரு தெரிஞ்ச பிராமின் ஆண்டி ஒருத்தங்க கிட்டே இதை கேட்டபோது அவங்களே எனக்கு இது ஒரு வாட்டி செஞ்சு கொடுத்தாங்க. எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்தாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இது நல்லெண்ணெய் விட்டு சாப்பிடும்போது இந்த சுண்டக்காய் வத்த குழம்பும் உருளைக்கிழங்கு வறுவல், சும்மா கறி மசாலாலாம் போட்டு சும்மா ட்ரையாக வறுத்தது, உருளைக்கிழங்கு வறுவலுக்கும் இந்த சுண்டக்காய் வத்தலுக்கும் சுட்ட அப்பளமும் செம்ம காம்பினேஷனாக இருந்துச்சுங்க. இது வந்து சூப்பர் டேஸ்ட்டு. அன்னைக்கு நான் வந்து கொத்தமல்லி சட்னி பச்சடி பண்ணியிருந்தேன். சட்னி கிடையாது, ஒரு மாதிரி பச்சடி பண்ணியிருந்தேன். அதுவும் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். செம காம்பினேஷனாக இருந்தது. இது நல்லெண்ணெய் விட்டு சாப்பிடுங்க. நெய்யை விட்டு ஒரு சிலர் சாப்பிடுவாங்க. ஆனால் இதுக்கு பெஸ்ட் காம்பினேஷன் வந்து நான் நல்லெண்ணெய் விட்டு சாப்பிடும்போது தான் எனக்கு நல்லா இருந்துச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பர் வத்த குழம்பு, சுண்டக்காய் வத்தலும் அப்பளமும் போட்டு இதே மாதிரி ட்ரை பண்ணி நல்லா டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.